வாரம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 சபைகளை குறித்து கூறிய அந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்று நாளிலும் அந்த 7 சபைகளை குறித்து கூறும்போது அது வெறும் 7 சபைகளுக்கு மட்டுமே உரியது அல்ல, அதை காதுள்ள எல்லாரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ காதுள்ள எல்லாருக்கும் உரியதாக அது காணப்படுகிறது. காதுள்ள எல்லாரும் அதை கேட்க வேண்டும். அப்போ அந்த 7 சபைகளை காணப்படுகிற நிறை குறைகளை ஆண்டவர் சொல்லிவிட்டு ஒவ்வொரு சபை குறித்தும் அங்கே சொல்லிவிட்டு அந்த சபைகளுக்கு சொல்லுகிறதை யாருக்கெல்லாம் காது இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிரோடு இருந்த போது கூட சில காரியங்களை சொல்லிவிட்டு கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அங்கேயும் சொல்லுகிறதை பார்க்க முடியும். சரி, அப்போ இது வெறும் அந்த 7 சபைகளுக்கு மட்டும் உரியது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. அது அது அன்றைக்கு அந்த நாட்களிலே அந்த சபைகளிலே என்ன சூழ்நிலை காணப்பட்டதோ அதை வைத்து ஆண்டவர் அவர்களை பாராட்டி இருக்கிறார் அல்லது அதை குறையாக கூறியிருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அதே போன்ற சூழ்நிலையிலே பயணிக்கிற எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை பின்பற்ற வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ள எல்லாரும் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படி கேட்கும்போது அப்படி ஆண்டவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்கும்போது அவர்கள் வெற்றி உள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைகளை குறித்தும் சொல்லும் போது சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவரும், யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நான் இதை தருவேன், இதை செய்வேன் என்கிறதாக அங்கு 7 சபைகளை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்போ யார் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள்? இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிறவர்கள் யார்? எதை ஜெயிக்கிறவர்கள் என்கிறதை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ எதை செய்தால் ஜெயிக்க முடியும் என்கிறதை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. அப்போ யார் வெற்றி உள்ளவர்கள் அல்லது எதை செய்தால் அந்த வெற்றி கிடைக்கும் என்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இதை யோவானிடத்திலே நாம் கேட்க வேண்டும். யோவான் இதை குறித்து தன்னுடைய நிருபத்திலே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஓகே, 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ இங்கே உலகத்தை ஜெயிப்பதற்கான ஒரு டூலாக இங்கே யோவான் எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். இப்போ இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் எதை விசுவாசிப்பது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு விசுவாசம் என்று சொல்லும் போது எதை விசுவாசம் என்று சொல்லுகிறார்கள்? நமக்கு எது தேவையோ அது நடக்கும் என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம் என்கிறதாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் மீது ஏதோ நமக்கு ஒரு ஆசை இருக்கும், அல்லது இது நமக்கு ஒரு தேவை இருக்கும். அப்போ அந்த தேவை கண்டிப்பாக நடக்கும் என்று நான் விசுவாசிப்பதுதான் விசுவாசம் என்கிறதாக அநேகர் சொல்வது உண்டு. ஆனால் வேதாகமம் அதை விசுவாசம் என்று சொல்லவில்லை.
விசுவாசம் என்பது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறது அது வெறும் மேலோட்டமாக அல்ல. அந்த விசுவாசம் என்கிறது அப்படியான இயேசு கிறிஸ்து எதற்காக தேவனுடைய குமாரன் இங்கே பூமிக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒட்டுமொத்த உண்மைகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக இங்கே பூமியில வந்தார். அவரே நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய பாவத்துக்காக பலியாயிருக்கிறார். அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நான் பாவத்திலே நிலைத்திருப்பதற்காக அல்ல, அல்லது என்னுடைய பாவ ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்காக அல்ல, மாறாக என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை நீதிமானாக மாற்றுவதற்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வந்தார். வார்த்தை மாம்சமாக மாறினார். அப்போ என்கிற அந்த ஒட்டுமொத்த உண்மைகளை உள்ளடக்கி விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அப்போ இந்த விசுவாசம் நம்மிடத்துல வரும்போது அங்கே என்ன நடக்கிறது? நாம் தேவனால் பிறக்கிறவர்களாக மாறுகிறோம். இப்போ தேவனால் பிறக்கிறவர்கள் எல்லாருமே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இதே யோவான் தான் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் புருஷனுடைய ரத்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அப்போ அவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அப்போ அவர்கள் தேவனால் பிறக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி தேவனால் பிறந்தவர்கள், அதாவது தேவனால் காப்பாற்றப்பட்டு புதிய மனிதர்களாக மாறினவர்கள், அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கிறது என்கிறது என்ன? இன்றைக்கு அநேகர் உலகத்திலே ஜெயிப்பது, உலகத்திலே தோல்வி இல்லாமல் வாழ்வது என்று எதை நம்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் நினைத்தபடி ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் உலகத்திலே ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை, அல்லது இந்த உலகத்திலே ஒரு கஷ்டம் அனுபவிக்காமல் துன்பமில்லாத ஒரு பணக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை என்கிறதாக சிலர் எண்ணி விடுகிறார்கள். வேதாகமம் எதை வெற்றி என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை ஜெயிக்கிறது என்று சொல்வது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் அதிக ஒரு கனத்தோடு வாழ்வது, அல்லது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் கல்வியிலே, வேலையிலே, பொருளாதாரத்திலே வெற்றி பெறுவது என்கின்ற அடிப்படையிலே சொல்லுகிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த உலகத்தை ஜெயிப்பது என்பது, இந்த ஒலகத்துக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த உலகம் எது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இந்த யோவானை சொல்லுகிறார், எது உலகம் உலகம் என்று சொல்லி சொல்லுகிறார். 1 யோவான் 2:15 சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில், அப்போ அடுத்துதான் சொல்லுகிறார் எது உலகம் என்று, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ எது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தினால் உண்டானவைகளுக்கு காரணம் பிதா அல்ல, கடவுள் அல்ல, பிசாசு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ இந்த உலகத்தினால் உண்டானவைகள் என்கிறது பிசாசினுடைய ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது கூட அங்கே இந்த உலகத்தின் காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை காண்பித்தது யார்? பிசாசு. அப்போ இந்த உலகம் என்கிறது பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகம் என்கின்ற பார்வை வரும்போது உலகத்தை பார்த்து இச்சை ஆசைப்படுகின்ற செயல்கள், நம்மை கவர்ந்தெழுக்கின்ற செயல்கள், நாம் அதற்கு இதெல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இச்சை அல்லது ஆசை. அப்போ இவைகள் தான் உலகத்தினால் உண்டானவைகள். காரணம் நம்முடைய எண்ணம் என்ன? இதை அனுபவிப்பதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை.
அப்ப இவைகளை அனுபவித்தால் தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். இவைகள் இல்லை என்றால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்கிறது போல எண்ணுகிறது. அதுதான் உலகத்தினுடைய எண்ணம். இந்த உலகம் எதை சொல்லுகிறது? நீ சந்தோஷமாக, கடவுள் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்றுதான் சொல்லுகிறார். நீங்கள் கண்ணீரோடு இருக்க வேண்டும் என்றாலும் கடவுள் சொல்லவில்லை, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். அப்போ உலகம் என்ன சொல்லுகிறது? உலகம் சந்தோஷமாக இரு என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகம் சந்தோஷமாக இருப்பதற்கு சில காரியங்கள் தேவை என்று சொல்லுகிறது. நீ இதையெல்லாம் செய்தால் தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். இவைகள் எல்லாம் உன்னிடத்துல இருந்தால் தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். இவைகள் இல்லாவிட்டால் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று சொல்லி இந்த உலகம் கற்றுத் தருகிறது. ஆனால் வேதாகம் அல்லது கடவுள் இந்த உலகத்தில் உள்ளவைகள் இருக்கிறதோ இல்லையோ, இவைகள் அல்ல உன்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம். கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதே சந்தோஷத்திற்கு காரணம் என்று சொல்லி கடவுள் கற்பிக்கிறார். இந்த உலகத்திலே இவைகள் இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி உலகம் ஒரு போதனை வைத்திருக்கிறது. வேதாகம் நமக்கு கற்றுத் தருகிறது, அத்திமரம் துளிர் விட்டாலும் ஆற்று மண்டையில இல்லாமல் போனாலும் கடவுளுக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி வேதாகமம் கற்றுத் தருகிறது. அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ கடவுள் கூட இருக்கிறார், கடவுள் அந்த சராசரங்களையும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதற்காக சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்துல ஒருவேளை துன்பம் வந்தாலும் இதற்கு இனிமேல் வெளிப்படத்தக்க மகிமை இந்த துன்பத்துக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி கடவுள் சொல்லி சந்தோஷப்படுத்துவதற்கான அவரோடு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? நீ சந்தோஷமாக இரு, ஆனால் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த காரியம் இருந்தால்தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி, இவைகள் இருந்தால்தான் சந்தோஷம், இவைகள் இல்லை என்றால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று சொல்லி உலகம் போதிக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு பல்வேறு கிறிஸ்தவ போதனையாளர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு கடவுள் பணம் தருவார், அதை தருவார், நீங்கள் ஆசைப்படுங்கள், இதை ஆசைப்படுங்கள், இதை ஆசைப்படுவதெல்லாம் கட்டாயம் தருவார் என்கிறதாக போதிக்கிறார்கள். காரணம், இவைகள் இருந்தால் தான் சந்தோஷம் என்று சொல்லி போதிக்கிறார்கள். ஆனால் கடவுள் இவைகள் இருந்தால்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி சொல்லவே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் எதை வெற்றி என்று சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தோம். பவுலப்போஸ்தலன் தான் எப்படி வெற்றி பெற்றார், நான் எப்படி வெற்றியுள்ளவனாக வாழ்கிறார் என்று சொல்லி அவர் கூறுகிறார் என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரோமர் 8:37 அவர் சொல்லுகிறார், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அப்ப முற்றும் நாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோமே, வெற்றியுள்ளவர்களாக வாழுகிறோமே என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற இந்த பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டார்? விரும்பினது எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு பணக்காரனாகவோ அல்லது செல்வம் நிறைந்தவனாகவோ அப்படிப்பட்ட சூழலிலே காணப்பட்டாரா? இல்லை. அவர் எப்படிப்பட்ட சூழலிலே காணப்பட்டார் பாருங்கள். எப்படிப்பட்ட சூழலே நாங்கள் வெற்றியுள்ளவர்களாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 படிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பம், இதெல்லாம் பவுல் கடந்து போகின்ற தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகின்ற காரியங்களை பட்டியலிட்டு எழுதுகிறார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. அப்போ இவ்வளவு எல்லாம் நெகட்டிவாக நடந்தாலும் நான் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறேன், வெற்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். அப்போ பவுல் இங்கே எதை வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறார்? இந்த மரணம் இல்லாத வாழ்க்கை அல்லது உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, பசி இல்லாத வாழ்க்கை, நிர்வாணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நாசமோசம் இல்லாத வாழ்க்கை, பட்டயம் இல்லாத ஒரு வாழ்க்கை குறித்தா பவுல் வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இது எல்லாம் இருந்தாலும் நாங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அது எதை குறித்து அங்கே சொல்லுகிறார்? அது தொடர்ந்துள்ள வசனங்கள்ல சொல்லுகிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ இங்கே அவர் கடவுள்
தன்னிடத்திலே வைத்திருக்கிற அன்பை குறித்து சொல்லுகிறார். அந்த அன்பு நிமித்தம் நாம் வெற்றியுள்ளவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். அந்த அன்பை விட்டு எதாலும் பிரிக்க முடியாது. அந்த அன்பை விட்டு துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் இங்கே ஆணித்தரமாக கூறுகிறார். அப்போ பவுல் இங்கே எதை வெற்றியுள்ள வாழ்க்கையாக சொல்லுகிறார்? கடவுளோடு கூட உள்ள உறவிலே வாழ்வது. அப்போ தேவனோடு உள்ள அந்த அன்பிலே ஐக்கியப்பட்டு அவரோடு கூட வாழுகிற வாழ்க்கையே பவுல் இங்கே வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கு அடிமைப்படாமல், இந்த உலகம் ஒரு சித்தாந்தத்தை வைக்கிறது அல்லவா, அந்த சித்தாந்தத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டு அதற்கு அடிமைப்பட்டு கிடக்காமல் மாறாக கடவுளோடு கூட பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொல்லி அவர் கூறுகிறார். அப்போ அப்படி உள்ள ஒரு வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்திலே அடிமைப்படாமல், உலகத்துக்கு அடிமைப்படாமல் வாழ்கிற வாழ்க்கை. அதைத்தான் யோவான் எழுதுகிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகம் என்று சொன்னால் ஏற்கனவே படித்த போது இந்த உலகத்தில் உண்டானவைகள் கண்களின் இச்சையை ஜெயிக்கும், மாமிசத்தின் இச்சையை ஜெயிக்கும், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கும். அப்போ இவைகள் இந்த உலகத்தினால் உண்டானவைகள், உலகம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தந்து அதற்கு நேராக நம்மை அடிமைப்படுத்தும் போது அதை மேற்கொண்டு, இந்த உலகத்தின் சித்தாந்தங்களை மேற்கொண்டு வெற்றி பெறுவது, கடவுள் காட்டுகிற பாதையிலே பயணிப்பது, அதுதான் ஜெயம் உள்ள வாழ்க்கை. அப்போ அது யாரால் மட்டுமே முடியும்? தேவனால் பிறந்தவர்களால் மட்டுமே முடியும். தேவனால் பிறந்தவர்கள் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பதில்லை, பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பதில்லை. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், தேவனால் பிறந்தவன் பாவத்திலே நிலைத்திருப்பது இல்லை, காரணம் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அப்போ இதுதான் தேவனால் பிறந்தவர்கள் எல்லாருமே, அதாவது தேவனால் காப்பாற்றப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். அப்போ அதுல ஒன்று கூட என்ன செய்யாது, ஜெயிக்காமல் தோல்வி அடையாது என்கிறதான் யோவான் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இது உலகத்தை ஜெயிக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள சித்தாந்தங்களை ஜெயித்து கடவுளோடு கூட பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பல காரியங்களை தருகிறவராக இருக்கிறார். அப்போ இது ஜெயிக்கிற எல்லாருக்கும் உரியது. ஒவ்வொரு சபைக்கும் கீழாக ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லும் போது இது யார் ஜெயிக்கும், அந்த சபையில உள்ளவர்களிலே யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு இது. அப்படி அல்ல, அந்த சபைகளுக்கு சொல்லப்பட்டது காதுள்ள எல்லாரும் கேட்டுக்கொள்ளலாம், காதுள்ள எல்லாரும் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து காப்பாற்றப்படுகிறார்களோ அல்லது தேவனால் பிறக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றியுள்ளவர்களாக மாறுகிறார்கள். அப்படி வெற்றியுள்ளவர்களாக மாறுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரிதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ இழந்ததை ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் புத்தாண்டு தூரம் வாக்குத்தத்தம் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அல்லவா, இழந்ததை திரும்ப தருவேன், இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்லி. அது என்ன, இந்த வருடத்திற்கு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். அதனால இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்துக்கு அல்ல, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆதாம் பாவம் செய்த போது ஜீவ விருட்சத்துக்கு போகின்ற வழியை ஆண்டவர் அடைத்து போட்டார். அப்போ மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை ருசி பார்க்கவே இல்லை, அது எப்படி இருக்கும் என்று சொல்லி கூட மனிதனுக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க தருவேன். யாருக்கு? வெற்றி பெற்றவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களுக்கு, அன்றைக்கு ஆதாம் நிமித்தம் கிடைக்காமல் போன ஜீவகனியை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதுல ஒன்று, வெற்றி உள்ளவர்கள் பரதீசிலே காணப்படுகிறார்கள். அங்கே ஆண்டவர் மனிதன் எதை அன்றைக்கு ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகின்ற வழியை அடைத்து போட்டது நிமித்தம் அதை புசிக்க முடியாமல் போனதோ அதை ஆண்டவர் திரும்ப தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அப்போ வெற்றியுள்ளவன், தேவனால் காப்பாற்றப்பட்டவன், தேவனால் பிறந்தவன், இந்த உலகத்தை ஜெயித்தவன், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த உலகத்தை ஜெயித்தவன்
அவனுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. இந்த சரீரத்துக்கு மட்டுமே மரணம் உண்டு. அந்த ஆத்மாவுக்கு மறுபடியும் என்னது நரக தண்டனை கிடையாது. இரண்டாம் மரணம் என்று சொல்லும் போது நரகமாக இருக்கிறது. அப்ப அந்த நரகம் கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை இல்லை என்கிறதை தான் இங்கே சொல்லப்படுது. அப்ப வெற்றி உள்ளவர்களுக்கு தண்டனை கிடையாது, தேவனால் பிறந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடையாது. அடுத்ததாக மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய ஒரு புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுவார். இப்போ இங்கே வெற்றி பெறுகிறவருக்கு ஆண்டவர் 2 காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஒன்று, மறைவான மன்னா, அதாவது மறைவான்னு சொன்னால் ஹிடன் மன்னா, ஆங்கிலத்திலே ஹிடன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ மறைவான, மறைக்கப்பட்ட மன்னா, அதாவது மற்றவர்களுக்கு புரியாத அல்லது விளங்காத ஒரு ரகசியமான சீக்கிரட்டான மன்னா, அதை தருவேன் என்று சொல்லுகிறார். 2வது, ஒரு வெள்ளை கல், அந்த கல்லிலே ஒரு புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும், அந்த கல்லை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இங்கே மன்னா என்று சொல்லும் போது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு உணவு கொடுத்தார். அந்த உணவு அந்த உணவுக்கு பெயரு தெரியாது. காலையில வந்து பார்க்கிறார்கள், என்னமோ கிடக்கிறது, வெள்ளை கலர்ல என்னமோ கிடக்கிறது. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டு இது என்ன சொல்லி கேட்கிறார்கள். அப்போ இது என்ன அப்படிங்கிற எபிரேய வார்த்தை, இது என்ன என்கின்ற தமிழ் வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை தான் மன்னா. மன்னா என்று சொன்னால் இது என்ன என்கிறதான் அர்த்தம். இது என்னன்னு சொல்லி கேட்டதே அதுக்கு பெயராக மாறிவிட்டது எபிரேயத்திலே. அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டது அல்லவா? அப்போ அதே அந்த மன்னாவை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரா? இல்லை, அது காணக்கூடிய ஒரு மன்னா தான், காணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது மறைவான ஒரு மன்னா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது, வனாந்தரத்திலே மோசே வாழ்ந்த போது ஒரு மக்கள் எல்லாரும் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் மரித்து போனார்கள். நானோ நீங்கள் மரிக்காத ஒரு அப்பத்தை தருகிறேன் என்கிறதாக சொல்லி இருப்பார்லவா? அதே காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு மன்னாவை ஆண்டவர் தருகிறார். இங்கே இது எழுத்தின்படியாக பொருள் கொள்ளப்பட வேண்டியது அல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்திலே எல்லா பகுதிகளும் எழுத்தின்படியாக அப்படியே பொருள் கொள்ளக்கூடாது அல்ல. உதாரணத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் லவோதிக்கா திருச்சபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த லவோதிக்கா திருச்சபை குறித்து சொல்லும் போது அவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உன்னிடத்திலே வஸ்திரம் இல்லை, நீ நிர்வாணி என்று சொல்லுவார். ஆகவே என்னிடத்திலிருந்து வெண் வஸ்திரம் கேட்டு பெற்றுக்கொள்ள என்று சொல்வார். அப்ப அதனுடைய பொருள் எழுத்தின்படியாகவே அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து பொன்னையும் வெள்ளை கலர் ஆடையும் வாங்கி பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்ல வருகிறாரா? இல்லை, அதற்கு வேறொரு அர்த்தம். இது சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அதே போலதான் இது எழுத்தின்படியாகவே ஆண்டவர் ஒரு உணவுப் பொருளை தரப்போகிறார், ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கல்லை தரப்போகிறார் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வரும்போதே, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாக, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போதே அவனுக்கு ஆண்டவர் மறைவான மன்னாவை கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்துவை அவனுக்குள்ளாக கொடுக்கிறார். அடுத்ததாக வெள்ளை கல்லிலே எழுதப்பட்ட ஒரு புதிய நாமம், அதையும் கொடுக்கிறார். அப்போ இதற்கு வேதாகமத்திலே வேறு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. அப்போ இதை சரியாக துல்லியமாக எந்த வேத வல்லுநர்களும் சரியாக விளக்கப்படுத்தவில்லை. ஆனால் அந்த காலத்திலே, யோவான் இதை எழுதுகின்ற காலத்திலே, மற்ற அந்த கலாச்சார வழக்கத்திலே ஒரு காணப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அன்றைக்கு ரோமானியர்கள் அவர்கள் இந்த வெள்ளை கல்லை ஒரு ரிவார்டாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், அல்லது ஒரு அதை குறித்து 2-3 சம்பவங்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, ஒரு குற்றவாளி அல்லது நீதி விசாரணையின் போது ஒருத்தர் குற்றவாளி என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால், அல்லது அவனை குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கும் போது அவனுக்கு ஒரு கருப்பு கலரை கொடுப்பதாகவும், இல்லை அவன் இன்னசென்ட் என்று அந்த நீதிபதி
நினைத்தால் அவனுக்கு வெள்ளைக்கல்லை கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதன்படி இந்த வெள்ளைக்கல் பெற்றுக்கொள்ளவன் ஒரு இன்னசென்ட், அவனுக்கு விடுதலை என்கிறதாக அன்றைக்கு ரோம பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு ரோமர் காலத்திலே அன்றைக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுகிறவர்களுக்கு வெள்ளைக்கல் ஒரு இன்றைக்கு நம்ம ஒரு அடையாளமாக என்னது ஷீல்டு கொடுப்பார், ஷீல்டு அல்லது கோப்பை கொடுப்பார்கள் அல்லவா, கப்பு, சாம்பியன் கப் என்று சொல்வார்கள். அந்த கப்பு கொடுப்பதை போல அன்றைக்கு அந்த ஒரு வெள்ளை கல் கொடுப்பார்கள். அந்த கல்லிலே அவனுக்கு ஒரு பொறுத்து கொடுப்பார்கள், டைட்டிலை பொறுத்து கொடுப்பார்கள் என்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் வெற்றியுள்ளவனாக வாழும் போது கடவுள் அவனுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார். அந்த ரிவார்டு என்ன? உனக்கு ஒரு புதிய பெயர் தரப்படுகிறது என்கிறதை அது காண்பிக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஒரு ஓடி வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஒரு கோப்பை கிடைக்கிறது. அந்த கோப்பையில என்ன எழுதப்பட்டிருக்கும்? அந்த கோப்பையில இவர் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அல்லவா? அப்போ அல்ல வேறு ஏதாவது ஒரு டைட்டில் எழுதப்பட்டிருக்கும். இன்றைக்கு மேடையிலே இன்றைக்கு பல்வேறு விருதுகள் கொடுக்கிறார்கள் அல்லவா? அந்த விருதுகளிலே அந்த இவர் சில பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பெயர், பத்மஸ்ரீ என்கின்ற விருது என்றால் அதிலே பத்மஸ்ரீ என்று பொறிக்கப்பட்டிருக்கும். அல்லது வேறு மக்கள் விரும்புகின்ற ஏதாவது ஒரு அடைமொழி புதிய பெயராக கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா? கிட்டத்தட்ட அதே போலதான் இதை நாம் கிறிஸ்தவத்திலே சரியாக ஒப்புமைப்படுத்த வேண்டும் என்றால், கடவுளை விசுவாசித்து வெற்றியுள்ள ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, வெற்றியுள்ள அந்த வாழ்க்கைக்குள்ளாக வருகிறவர்களுக்கு ஆண்டவர் வேறு யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை பொறித்த ஒரு வெள்ளைக்கல்லை தருகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வெள்ளைக்கல் என்று சொன்னா நமக்கு இன்றைக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு யோவான் எழுதும் போது அவர்களுக்கு அது புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காரணம், அது வெற்றியுள்ளவர்களுக்கு ரோமர்களால் கொடுக்கப்படுகின்ற, ரோம அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அப்ப அப்படிப்பட்ட ஒன்றை கடவுள் தருகிறார். அதுல எழுதியிருக்கிறது, அதுல பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு புதிய பெயர் வேறு யாருக்கும் புரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ இன்றைக்கு எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனால் பிறக்கிறானோ அப்பொழுதே கடவுள் அவர்களுக்கு ஒரு புதிய பெயரை தந்திருக்கிறார். அது இந்த உலகத்திலே உள்ள மற்ற மக்களுக்கு புரியாது. இந்த வேதாகம கடவுள் எப்படி அழைக்கிறார்? பரிசுத்தவான்களை என்று அழைக்கிறார். அப்போ நீதிமான்களை என்று அழைக்கிறார். இந்த உலகத்திலே வேற இந்த மனிதர்களுக்கு அது புரியுமா? புரியவே புரியாது. அப்போ உதாரணத்திற்கு சொல்லுங்க. அப்போ வெற்றியுள்ளவர்களுக்கு ஆண்டவர் மறைவான மன்னாவை கொடுக்கிறார். அதாவது காணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அல்ல, மறைவான. இயேசு கிறிஸ்து யோவான்ல சொன்னபடி அவரையே நமக்காக தருகிறார், நம் உட்கொள்ளத்தக்கதாக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்மை ஒரு புதிய பெயரிட்டு தருகிறார். வேறு யாருக்கும் விளங்காத, வெளி உலகத்தாருக்கு புரியாத ஒரு பெயரை ஒரு ரிவார்டாக நமக்கு தருகிறார். அடுத்ததாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியத்தை சொல்லும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த இடத்துலயும் ஒரு வசனம் இருக்கு, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்று சொல்லி, இந்த இடத்துல மற்ற இடங்கள்ல எல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல மட்டும் முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது ஜெயம் கொள்ளுகிறவன். அப்போ ஜெயம் கொள்ளுகிற மனிதன் அவன் முடிவு பரியந்தம் கை கொள்ளாமல் இருக்கவும் வாய்ப்பு உண்டா என்கின்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவனாக இருப்பான். காரணம், ஜெயத்தை கொடுக்கிறதே கடவுள்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே படித்த
ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவரா இருக்கிறோம். அப்போ முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே, அது நம்மால் அல்ல, நம்முடைய செய்கையால் அல்ல, அவர் நம்மில் அன்பு கூறுகிறவரால் நாம் ஜெயிக்கிறவர்களாக அல்லது முற்றும் முடிவு பரியந்தம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமே. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துலையும் பவுல் செல்லும் போது எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால், அடுத்து அவன் முடிவு பரியந்தம் ஜெயிக்கிறவனாக மாற்றுவது கடவுள். ஆகவே அவன் ஜெயிக்கிறவனாக அவன் வருகிற போது, ஜெயம் கொள்ளுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக வருகிற போது அவன் முற்றும் அல்லது முடிவு பரியந்தம் ஜெயிக்கிறவனாகத்தான் காணப்படுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். நான் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றதை போல யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கும் நான் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன அதிகாரம்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம். என்ன அதிகாரம்? உலக மக்களை ஆளுகை செய்கிறவர் யார்? கடவுள் ஆளுகை செய்கிறார். அதே அதிகாரத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஆளுகை செய்வாரோ அதே போல நீங்களும் ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதுல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முந்தைய காலத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம், அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, இதை ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக எழுதப்பட்ட ஒரு அடையாள மொழியில் எழுதப்பட்டதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். அதிலே இயேசு கிறிஸ்து பிறந்த போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை, அதாவது இயேசு கிறிஸ்து, தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் பிதாவினிடத்திலே அந்த அதிகாரத்தை பெற்றதை உங்களுக்கும் தருகிறேன், நீங்களும் எனது இருப்பு கோலால் ஜாதிகளை ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிறார். அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அதே போல அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வெற்றி கொள்ளவர்களுக்கு தருகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரத்தை யார் கையிலே வைத்திருக்கிறதாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கையிலே நட்சத்திரத்தை வைத்திருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அப்போ இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வைத்திருக்கிறத போல உங்களுக்கும் தருவேன் என்பதாக சொல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, அவர் எதையெல்லாம் எந்த அதிகாரம் கொண்டிருக்கிறாரோ, என்ன விதத்திலே காணப்படுகிறதோ அதே காரியத்தை ஜெயிக்கிறவர்களுக்கும் தருகிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எந்தவித பாகுபாடும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அத்தனை காரியத்தை அவர் ஷேர் பண்ணுகிறதாக இங்கே பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறவர்களை அவர் கிறுக்கி போடுவதில்லை. ஒரு முறை எழுதிவிட்டால் அதை கிறுக்கி போடுவதில்லை. அவர் எல்லாருக்கும் பரலோகத்தில் எல்லாருக்கும் முன்பதாக அவரை அறிக்கை பண்ணுகிறார். இவன் உண்மை உள்ளவன், என்னை விசுவாசித்து காப்பாற்றப்பட்டவன் என்று சொல்லி அறிக்கை எல்லாருக்கும் முன்பதாக ஒரு அங்கீகாரத்தை தருகிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமிலாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஓ, இங்கே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். யார் வெற்றி பெறுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ வெற்றி பெறுகிறவர்கள் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லும் போது அவருடைய சபை, அந்த சபையிலே ஒரு முக்கியமான பில்லர். அப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் சபையிலே முக்கியமான பில்லர், தூண்கள், சபையிலே உள்ள தூண்கள் என்று சொல்லி சொல்லுங்க. எபேசியர் புஸ்தகத்திலே சொல்லும் போது எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது 19 இனி நீங்க அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினால் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த மூலைக்கல்லின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நீங்களும் ஒரு அதுக்கு மேலாக சின்ன கற்களாக கட்டப்பட்டு எழும்புகிறீர்கள் என்று சொல்லி பேசல சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் தூண்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, வேறொரு காரியத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று உங்கள் மேல் ஒரு நாமத்தை எழுதுவேன் என்கிறதாக இங்கே சொல்லுகிறார். என் தேவனுடைய நாமம், என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய நகரத்தின் நாமம், என் புதிய நாமம், இவைகளெல்லாம் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இனிமேல் தான் இதெல்லாம் வரப்போகிறது. புதிய எருசலேம் இனிமேல் வரப்போகிறது. அதனுடைய பெயரை யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ, அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்றால் இனி எப்பொழுதோ வெற்றி பெறுவது அல்ல, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனால் காப்பாற்றப்படுகிறோமோ, தேவனால் பிறக்கிறோமோ, அப்பொழுதே நாம் வெற்றி பெறவர்கள் தான். அப்பொழுதே அவர் நம்முடைய மேல ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாராம்? என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமம், இப்போ இனிமேல் வரப்போகிற அந்த நகரத்தின் நாமத்தையும் ஆண்டவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து புதிய நாமத்தையும் எழுதுகிறார். இது ஏன் எழுதுகிறார்? இப்ப எழுதுவதன் அடையாளம் என்ன? இப்ப என் மேல ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதுகிறார் என்று சொல்லுகிறார். இப்போ இதை காண்பிக்கிறது. இப்போ இன்றைக்கு சிலர் தனக்கு பிடித்தமானவர்களுடைய பெயரை பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள், அப்படித்தான் பெயரை எழுதுகிறார். அது இதை காண்பிக்கும், இவர்கள் எனக்கு உரியவர்கள் என்கிறதை காண்பிக்கும், அப்படித்தானே? இல்ல, ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுல சிலருடைய பெயர்கள் எழுதுவார்கள். இல்ல, அப்ப அது இதை காண்பிக்கும். இல்லை என்றால் பாத்திரங்கள், முன்பு கல்யாண சீர்வரிசையில பாத்திரங்கள் எல்லாம் கிஃப்டா கொடுப்பாங்க, அப்படித்தானே? அதுல பேர் எழுதி கொடுப்பாங்க. அது எதை காண்பிக்கும்? இந்த பாத்திரம் இவங்க கொடுத்தது அப்படின்னு தெரியறதுக்காக இருக்கும். இல்ல, வீட்டுல உள்ள ஒரு பாத்திரம் வாங்கும் போது கூட சில பேர் எழுதி வாங்குவார்கள். அது என்னது? இந்த பொருள் என்னுடையது என்பதை குறிப்பதற்காகவும் இருக்கு. அப்போ இங்கே ஆண்டவர் தன்னுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்தில் இருந்த புதிய எருசலேமாகிய நகரத்தின் நாமத்தையும் எழுதுவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? கடவுளுடைய நாமம் என்ன நம்ம எழுதும் போது கடவுள் ஒரு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் தேவனுடையவர்கள், தேவனுடைய ஒரு உத்தரவாதம். ஒரு பேர் ஒரு இதுல எழுதியாகிவிட்டால் அடுத்து என்ன செய்ய முடியாது? அதை யாராலும் மாற்ற முடியாது. இப்ப தேவனுடைய நாமம் நம்ம எழுதப்பட்டால் அது அவ்வளவுதான், அது தேவனுக்குரியது. அப்போ நம்ம மேல அடுத்தது என்ன எழுதப்பட்டிருக்குதான்? இனிமேல் வரப்போகிற ஒரு நகரத்தின் நாமம், புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமம். அப்ப அது எழுதப்படுவதன் நோக்கம் அந்த நகரம் நமக்குரியது என்கிறதை அர்த்தப்படுத்துவதற்கான ஒரு காரியம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் புதிய நாமம், அப்போ நாம் தேவனுடையவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்கிறதை வெளிப்படுத்துவதற்காக
அப்போ பெயர் எழுதுவதனுடைய நோக்கம் இப்படி இதுதான் மட்டுமல்ல. அப்போ ஒரு உத்தரவாதம். அப்போ இது யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னா வெற்றி பெறுகிறவர்கள், தேவனால் பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறது. இங்கேதான் பார்க்கும்போது கூட ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய ஆலயத்தில் அவன் தூணாக மாறின பின்பதாக அவன் ஒரு காலம் அது பாதி வழியில எல்லாம் தூண் உடஞ்செல்லாம் விழாது. அப்போ அவன் ஒரு காலம் நீங்குவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ கடைசியாக ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்காரும்படி அவர்கள் செய்வார். இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனத்தையும் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். அப்போ இது யாருக்கு? வெற்றி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிடைக்க போகிற காரியம். அப்போ இந்த இடங்களிலே ஆண்டவர் 2 காரியங்களை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். வெற்றியுள்ளவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த உலகம் நினைக்கிறது வெற்றியுள்ளவர்கள் என்று சொல்வதற்கு சில தகுதிகளை வைத்திருக்கிறது. அப்படி அல்ல, வேதாகமும் யாரை வெற்றியுள்ளவர்கள் என்று சொல்லுகிறது என்று பார்த்தோம். அதற்கு நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. தேவனால் பிறக்கிறது எல்லாமே இந்த உலகத்தை ஜெயிக்க. தேவனால் பிறக்கிறது தான் வெற்றியுள்ளவர்கள். அப்படி தேவனால் பிறந்தவர்களுக்கு ஆண்டவர் பல காரியங்களை வாக்கு கொடுக்கிறார். அதிலே சில காரியங்கள் இனிமேல் நடக்க போகிற காரியங்கள், சில காரியங்கள் நம்ம இந்த பூமியில இருக்கும் போது ஆண்டவர் செய்கிற காரியங்கள், சில உத்தரவாதங்கள் அது இந்த பூமியில நாம் இருக்கும் போதே செய்கிற காரியங்களாக இருக்கிறது. சில காரியங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்த பின்பதாக இனிமேல் தரப்போகிற காரியங்கள். அப்போ இது எல்லாமே வெற்றி உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்ட காரியம், வெற்றியுள்ள வாழ்க்கை பாதியிலே விட்டு போகிறது அல்ல. ஒருவன் உள்ளே வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக வருகிறான் என்று சொன்னார், அவனை ஒரு காலம் அது நின்று நீங்குவது இல்லை என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதையும் பார்க்க. அப்போ இதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு தேவனால் கிடைக்கிற ஒரு பலனாக இருக்கிறது. இது வெற்றியுள்ள எல்லாருக்கும் ஒரே விதமாக கிடைக்கிறதாக இருக்கிறது. இவன் கொஞ்சம் வெற்றி பெற்றான், அவன் அதிகம் வெற்றி பெற்றான், அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அப்படி பார்த்தால் யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. காரணம், இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்ற அளவிற்கு இந்த உலகத்தில் யாராலும் வெற்றி பெற்றார்களா? இல்ல. இயேசு கிறிஸ்து அந்த அப்போயானால் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஹை ரேங்க், அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அடுத்த லோவர் ரேங்க், அப்படி லோவர் ரேங்க் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லுங்க. அவர் எப்படி ஆளுகை செய்வார்? இருப்பு கோலால் ஆளுகை செய்வார் என்று சொல்லும் போது அதே போல நீங்களும் ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மட்டுமல்ல, சில காரியங்களை அவர் உத்தரமாக தருவதற்கு ஏதுவாக சில அடையாள மொழிகளையும் இங்கே வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் வெற்றி உள்ளவர். காரணம், வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது நம்முடைய முயற்சியினால் ஏற்படுவதல்ல, அது அவரால் கிடைக்கிற ஒரு பலனாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை எதற்காக விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அறிந்து மனப்பூர்வமாக நம்மை தாழ்த்தி அவரை விசுவாசிக்கும் போது அவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியுமா? நாங்க தோற்று போயிடுவோமா? கடவுளை விட்டு எங்களை பிரிச்சு விட முடியுமா? நாங்க தோக்கவே முடியாது என்று சொல்லி. காரணம், வெற்றி என்பது அவரால் தரப்படுகிறது. அது நிர்வாணம் வந்தாலும் நாங்க கடவுளை விட்டு போயிடுவோமா? பாதியில போயிடுவோமா? இப்படியெல்லாம் போக முடியாது. காரணம், நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை, அது வெற்றி தருவது கடவுள். பாதியில எல்லாம் போக முடியாது. அது காரணம், இது அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரு பந்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற நமக்கு பல்வேறு விதமான காரியங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறொரு காரியத்தை பார்க்கலாம்.